சிவாஜிராவ் கெய்க்வாட் அப்படிங்கிற பேரை வந்து ரஜினிகாந்த் அப்படின்னு மாற்றியவர் வந்து பாலச்சந்தர். அவருடைய மேஜர் சந்திரகாந்த் படத்தில் வர்ற ஒரு கேரக்டர் பேர் தான் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் என்றால் இரவின் நிறம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. சினிமா வந்து இரவில் தான் நம்ம படம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். இருட்டில் தான் படம் பார்க்குறோம். அதனால் ரொம்ப பொருத்தமான பெயர் அது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ரஜினிகாந்த் மேலே ஒரு அளவற்ற பாசம் வச்சுருந்தார் பாலச்சந்தர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இது. சிவாஜி த பாஸ் அப்படிங்கிற படம் வந்து வந்துச்சு. அப்போதைய முதல்வர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வரி விலக்கு கமிட்டி அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. தமிழில் பெயர் வைத்தால்தான் அந்த படத்துக்கு வந்து வரி விலக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்துச்சு. அப்போ அந்த சிவாஜி த பாஸுங்கிற படத்துக்கு வந்து வரி விலக்கு கொடுக்கல. அப்போ ரஜினிக்காகவே அந்த படத்துக்கு வரி விலக்கு மறுக்கப்பட்டது. அவருக்கும் இவருக்கும் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையின் காரணமாக அதை மறுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வெளியில் பேசினாங்க. ஆனால் அரசு வந்து ஒரு நியாயமான காரணத்தை தான் சொன்னிச்சு அதுக்கு. இப்படி இருக்கும்போது அந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் பாலச்சந்தர் அவர்கள் பேசினார். தன் வளர்த்த ஒரு பிள்ளை அவருடைய படத்துக்கு இப்படி ஒரு விஷயம் நேர்ந்துருச்சே அப்படிங்கிற வருத்தம் வந்து அவருக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு யதார்த்தத்தை அவர் மறந்துட்டார், நிஜத்தை மறந்துட்டார். அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, சிவாஜி த பாஸ் அப்படிங்கிறது தமிழ் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். தமிழ் இல்லை தான், அது அவருக்கும் தெரியும். ஆனால் ரஜினி மீது இருந்த பாசம் வந்து அவரை அப்படி பேச வச்சதுன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியது.